முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருந்தார். கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். நாளைய தினம் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய நிகழ்வுகள் அடுத்தடுத்து முதலமைச்சருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவருடன் பேசலாம். சுசித்ரா, தற்போது இந்த சந்திப்பு முடிந்து தமிழ்நாடு இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்தடுத்து நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அதே போல நிதியமைச்சரை சந்தித்தும் அவர் பேச இருக்கிறார். குறிப்பாக கோரிக்கை அடங்கிய மனுவை அவர் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. அதுல ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்ததோ அது பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்கலாம்? அடுத்தடுத்து வேற என்ன நிகழ்வுகள் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு சுசித்ரா? நந்த, தற்பொழுது பிரதமருடனான சந்திப்பு முடிவடைந்து தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான சாணக்கியபுரியில் உள்ள தமிழ்நாடு பவனிற்கு தற்போது தமிழக முதல்வர் விஜய் வந்துள்ளார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது சுமார் 10 நிமிடங்கள் வரை நீடித்ததாகவும் அதன் பின்னர் சந்திப்பில் நிறைவடைந்த பின்னர் தற்பொழுது அவர் மீண்டும் அரசு அலுவலக இல்லத்திற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பிற்கு பிறகு மிக முக்கியமாக மத்திய அமைச்சர்களுடன் அவருடைய சந்திப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற வருகிறது. மத்திய அரசினுடைய புதிய அரசு அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய கட்டளை பவனில் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நிதி அமைச்சருடனான ஒரு சந்திப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக இது பார்க்கப்படுவதன் காரணமாக அது குறிப்பாக அந்த ஒரு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களையும் சமர்ப்பித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பின் காரணமாக மிக விரிவாக அவர்கள் வேறு எதையும் ஆலோசிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த சந்திப்பை பொறுத்த அளவில் ஏற்கனவே அதாவது முதல்வராக பொறுப்பேற்று வந்திருக்கும் நிலையில் அவருக்கான ஒரு வாழ்த்தை முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் அதற்கு அவர் முதல்வர் விஜய் அவர் நன்றி தெரிவித்துள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக இந்த சந்திப்பின் பொழுது கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் விரிவாக அது பற்றி எதையும் ஆலோசிக்கவில்லை எனவும் முதற்கட்டமான ஒரு மத்திய மாநில அரசுகள் இடையான ஒரு இணக்கத்தை அணுகுவதாக முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் இந்த சந்திப்பின் பொழுது அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் மத்திய அரசோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ஒரு கருத்து வேறுபாடுகளையும் நீக்கி மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் தடைபடாமல் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தமிழ்நாடு அரசு தரப்பிலும் இன்று முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைய இந்த ஒரு சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இதே சமயத்தில் முதல் முறையாக அவர் முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் டெல்லி வந்திருப்ப இந்த பயணமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய நிதி அமைச்சருடனான சந்திப்புகளும் மிகவும் மரியாதை நிமித்தமான ஒன்றாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வெளியான போது தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவான போதே வாழ்த்துக்கள் தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் படத்தில் பதிவிட்டிருந்தார். அப்போதே கூட மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது மரியாதை நிமித்தமாக மத்திய அமைச்சர்கள், பிரதமர் உள்ளிட்டவர்களை அவர் சந்திக்கிறார். அதே நேரத்தில் கோரிக்கை மனுவையும் கூட அவர் கொடுக்கக்கூடிய நிலையில தற்போது மிகப்பெரிய சிக்கலாக இருப்பது மேகதாது அணை விவகாரம். அந்த விவகாரம் தொடர்பாக ஏதேனும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சுசித்ரா? நந்தா, இன்றைய சந்திப்பை பொறுத்த அளவில் விரிவாக எந்த ஒரு பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக அவர்கள் ஆலோசிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஒரு வாழ்த்துக்களை பெற்ற பின்னர் அவர் இந்த அதாவது 2 அரசுகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இடையான ஒரு இணக்கத்தை கோரிக்கையாக வைத்துதான் அவர் பேசியதாகவும் அதே போல தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு பயணிக்கும் அந்த ஒரு விவகாரங்களை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டது என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு கோரிக்கை மனுக்கள் என்பது வழங்கப்பட்டு இருப்பினும் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்பது விரிவாக ஆலோசிக்கப்படவில்லை என்றுதான் அரசு தரப்பில் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் குறிப்பாக வரும் ஜூன் 11ஆம் தேதி அதாவது நீத்தி ஆயோக்கினுடைய கூட்டத்திற்கு அதாவது முதல்வர்களுடைய கூட்டம் என்பது பிரதமர் தலைமையில் நீத்தி ஆயோக்கினுடைய கூட்டம் வரும் ஜூன் 11ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் அந்த கூட்டத்திற்கான ஒரு அழைப்பும் தமிழக முதல்வர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு வரும் பொழுது பல்வேறு
கோரிக்கைகளை தொடர்பாக விரிவாக அவர் பிரதமருடன் ஆலோசிக்க உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அன்றைய ஒரு ஆலோசனையின் பொழுதும் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளையும் வரும் நீதி ஆயோக்கினுடைய அந்த ஒரு நிதி திட்டத்தின் கீழ் அந்த ஒரு ஆலோசனையின் பொழுது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவர் முன்வைப்பார் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாக டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அடுத்தடுத்து மத்திய அமைச்சர்களை சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான நேரலை தொடர் தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுசித்ரா, இணைப்பிலே இருங்க. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.